புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேவன் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அவருடைய கிருபை நம்மை தொடர்ந்தது. அவருடைய கரம் நம்மளோடு நம்மை நடத்தினது. கர்த்தருடைய பெரிய கரம் நம் புதிய ஆண்டுக்குள்ளாக நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அந்த புதிய ஆண்டு என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாசல்களை திறக்க போகிற ஒரு புதிய ஆண்டா இருக்கிறது. அநேக சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற ஒரு ஆண்டா இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பெரிய கரமும் அவருடைய நடத்துதலும் அவருடைய கிருபையும் உங்களை பின்தொடர்கிற ஆண்டா இருக்க போகுது. இந்த ஆண்டிலும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. நான் அவர்களுக்கு ஒரு கீர்த்தி பொருந்திய நாற்றை முளைக்க பண்ணுவேன். கீர்த்தி அப்படின்னு சொன்னாலே அது என்னன்னு சொன்னால் பிரபலம் என்று சொல்லி அர்த்தம். அது மேன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது பிரபலப்படுத்துகிற உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யும். கீர்த்தி என்கிறது பிரபலமாய் உங்களை உண்டாக்குறது. இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பொழுது, இந்த காரியம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நடப்பிக்கும் பொழுது, உங்களோட வாழ்க்கை உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு அது பேசப்படுகிறதா இருக்கும், அறியப்படுகிறதா இருக்கும். அதுதான் கீர்த்தி என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே நாங்கள் கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை கர்த்தர் உங்க வாழ்க்கையில விளைக்கப்படுவார். இந்த வருஷம் ஒருவேளை நீங்கள் அறியப்படாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். கடந்த நாட்களிலே ஒருவேளை நீங்கள் யாரும் உங்களை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், ஊழியங்கள் ஒருவேளை அறியப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியங்களும் அறியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 28 வாசிக்கிறோம். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று. அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் லூக்கா 4:37 வாசிக்கிறோம். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிற்று. அங்க மார்க் 1:28 சொல்லப்பட்டது, கலிலேயா எங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:37 வாசிக்கிறோம். சுற்றிலும் இருக்கிற நாடுகளிலும் அவருடைய கீர்த்தி பிரபலமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அவர் செய்ததான அந்த அற்புதம், இயேசு தம்முடைய ஊழிய நாட்களிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. உலகம் முழுவதும் அவருடைய கீர்த்தி. அவர் யார் என்பதை அன்றைக்கு ஜனங்கள் அறிய ஆரம்பித்தார்கள். அவர் யார் என்பதை ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பித்தார். அதுக்கு முன்பாக வரைக்கும் இயேசு ஒரு தச்சனுடைய குமாரன் என்று சொல்லிதான் அறியப்பட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் அறியப்படாமல் இருக்கலாம். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு கீர்த்தி பொருந்திய நாற்றை கர்த்தர் எழும்ப பண்ணுகிற தேவன். ஒரு கீர்த்தி பொருந்திய நாற்றை உங்க வாழ்க்கையில அற்புதமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்களோடு கூட சில வசனங்களை, சில வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் உங்களுடைய விசுவாசத்தை தூண்டி விடும்படியாக சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். நான் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இது யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசுவாவோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பார்க்கலாம், நமக்கு யோசுவாவின் புஸ்தகத்திலே மோசே மரித்து போகிறார். இப்பொழுது ஜனங்கள் இப்ப யோசுவாவை நடத்தும்படியாக கர்த்தர் நியமிக்கிறார். அப்ப யோசுவா ஜனங்களை நடத்தும்படியாக நியமிக்கப்படுகிறார். இப்ப யோசுவாவுக்கு ஜனங்களை குறித்தான நல்ல அறிவு உண்டு. இவர்கள் யார் என்பது தெரியும். அன்றைக்கு இந்த ஜனங்கள் மோசே இருக்கிற நாட்களிலே மோசேக்கு விரோதமாக, அவனுக்கு விரோதமாய் பேசின அந்த கூட்டங்கள் தான் அன்றைக்கு தண்ணீருக்கு முறுமுறுத்தார்கள், மன்னாவுக்கு முறுமுறுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை தான் இப்போது யோசுவா நடத்தும்படியாக யோசுவாவுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. யோசுவாவுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. எப்படி இதை செய்ய போறோம், எப்படி இதை நடத்த போகிறோம் என்கிறதான ஒரு பயம் இருந்து கொண்டு இருந்தது. அதனாலதான் 1 அதிகாரத்திலே கர்த்தர் அவளை பார்த்து சொல்ல, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் கூட இருக்கிறப்பா, மோசையோடு கூட இருந்தது போல
நான் உன்னோடு கூட இருக்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுங்க. இந்த நாளிலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு கீர்த்தி பொருந்திய நாட்டை எழும்ப பண்ணுகிற தேவன் உங்க வாழ்க்கையில கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். இந்த வருஷம் கர்த்தர் உங்க கூடவே இருக்க போகிறார், உங்க கூடவே இருக்கிறார். இது வரைக்கும் உங்க கூட இருந்த தேவன், ஆனா இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவன் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான அநேக காரியங்கள் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். யோசுவாவின் புத்தகம் 6:27 வாசிக்கும் பொழுது யோசுவாவுடைய கீர்த்தி தேசமெங்கு பரவிட்டு வாசிக்கலாம். 6:27 வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவனுடைய கீர்த்தி தேசமெங்கு பரவிற்று. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன யோசுவாவை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஒரு வாலிபன், ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருந்தது. மோசையோ பாளையத்துக்கு போயிடுவாரு, ஆனா யோசுவா என்னவெனில் அவன் ஆசாரிப்பு கூடாரத்திலே தங்கி விடுவான். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவனுடைய கீர்த்தி தேசமெங்கு பரவிட்டான். அப்ப கர்த்தர் கூட இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு கீர்த்தி பொருந்திய நாற்று எழும்ப பண்ணுவார். இன்றைக்கு அவர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், பெரிய காரியங்களை செய்கிற. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இதுவரைக்கும் செய்யாத அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில அநேக மாற்றங்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். வாழ்க்கையில ஒரு புதிய உடன்படிக்கை உங்களோடு கூட செய்ய போகிறார். அந்த புதிய உடன்படிக்கையோடு கூட செய்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். செப்பனியா 3:20 நாம் வாசிக்கலாம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நான் உங்க கண்கள் காண அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்க கண்கள் பார்க்க முடியுமா, இந்த சூழ்நிலைகள் எப்ப மாறும், எங்க கண்கள் பார்க்குமா என்று சொல்லி ஒரு நீங்க யோசிக்கலாம். வேதம் அழகாய் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உங்கள் கண்கள் காண உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவாராம். அப்படி திருப்பும் பொழுது சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையாய் வைக்கிற. ஒருவேளை உன் கண்கள் இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்க காத்திருக்கலாம். எங்க கண்கள் காணுமா, என் வாழ்க்கையில நாங்கள் பார்ப்பேனா, இந்த இருண்டு போன ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் இருக்கிறோமே, எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் எங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தருடைய சிறையிருப்பை கர்த்தர் இந்த ஆண்டு திருப்ப போகிறார். உங்க கண்கள் காணும்படியாக உங்களுடைய சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்குள்ளாகவும் கர்த்தர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் உங்கள் கண்கள் காணும்படியாகவே கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வார். இந்த வேதத்துல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3 அன்னாருடைய சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த அம்மா ஒவ்வொரு வருஷந்தோறும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவார்களாம். வருஷந்தோறும் அவருடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வருஷந்தோறும் அவள் அழுது கொண்டே திரும்பி வருவாள். ஆலயத்துக்கு போவதே மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு முன்பாக அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட தான் தேவனுடைய ஆலயத்துக்கே போவார்கள். நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம், இதோ எனக்கு 10 ஆசை ஒரு பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறிடுகிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எருசலேமுடைய அந்த ஆலயத்தை நெருங்குற வேலையில அந்த பர்வதங்களை எருசலேம் மலைகளை பார்க்கும் பொழுது அப்படி சந்தோஷமா பேசிக்கொண்டு போகிற அந்த பிரயாணம் தான். ஆனால் அந்நாடுக்கோ அது கசப்பான ஒரு பிரயாணமாவே இருந்திருக்கிறது. வருஷந்தோறும் அவள் அழுது கொண்டே வருவாள், வருஷந்தோறும் அழுது கொண்டே திரும்பி போவாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு நாள் அன்னாளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அவருடைய வாழ்க்கையில
வாழ்க்கையில் அவள் எதை எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே காத்திருந்தாலோ அந்த காரியத்தை கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார், அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அன்னாளின் சத்தத்தை கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவளை இணைத்தருளினார். அவருடைய வாழ்க்கையில் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அன்னாள் பாடுகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க 2:1 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கனி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்க. பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லி வேதம் சொல்லப்படவில்லை. அவர்கள் எல்கானா ஒரு இடத்துல சொல்லும் பொழுது 10 குமாரரை பார்க்கிலும் எனக்கு விசேஷித்தவன் என்று சொல்லுகிறான். ஆனால் எத்தனை ஆண்டுகள் அண்ணாள் எழுந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஒரு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எழும்ப பண்ணினார். அதுதான் சாமுவேல். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய, ராஜாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது சாமுவேல் பெயர் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பிரபலமா இருந்ததா. அவன் கீர்த்தி பொருந்தியவனை கர்த்தர் மாற்றினார். ஒருவேளை வாழ்க்கையில சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையில திறக்கவே இல்லையே, இந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் வாழ்க்கையில வரவே இல்லையே, இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் இந்த அற்புதத்தில் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு வேலை இருக்கலாம். இல்ல, உன் வாழ்க்கையில ஒரு கீர்த்தி பொருந்திதான காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். எப்படி அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்து சாமுவேல் மூலமாக தேசத்துல ராஜாக்களை உருவாக்குறவன் மாத்திரமல்ல, சாமுவேலை குறித்து தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய பிரபலத்தை கர்த்தர் உண்டாக்குறது போல கர்த்தர் இந்த ஆண்டுல கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறவர். ஒரே ஒரு காரியம், உங்களுடைய விசுவாசத்தை மட்டும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது இந்த வருஷம் என் வாழ்க்கையில கீர்த்தி பொருந்திய நாற்றை என் வாழ்க்கையில கர்த்தர் எழும்ப பண்ணுவார். என் வாழ்க்கை ஒரு கீர்த்தி பொருந்தியதால் மாறும். இதுவரைக்கும் இல்லாதது போல என் வாழ்க்கை இந்த ஆண்டு மாறப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். உங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.